இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம். இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்தின் திங்கட்கிழமை. இயேசு வழங்கும் நம்பிக்கையும் சமாதானமும் நிறைந்த இந்த வேளையில் அவர் அருளும் மகிழ்ச்சி குறித்து இன்று நாம் தியானிப்போம். இன்று பாலாமின் இறைவாக்கு நமக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எண்ணிக்கை நூல் 24வது அதிகாரம் 2 முதல் 7, 15 முதல் 17 வரையுள்ள இறை திரு வசனங்கள். நீங்கள் அதை படிக்க கேட்கலாம். பாலாம் மெசபடோமியாவை சேர்ந்த இறைவாக்கினர். படையெடுத்து வந்த இஸ்ரவேலரை சபிப்பதற்காக மோவாபின் அரசனான பாலாக் இவரை பணி அமர்த்தினான் என்று படிக்கிறோம். இருப்பினும் கடவுள் இவரை பயன்படுத்தி இஸ்ரவேலரை ஆசீர்வதித்தார். பாலாம் ஆசீர்வதிப்பதற்கும் சபிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு பண ஆசை கொண்ட இறைவாக்கினராக நினைவு கூறப்பட்டாலும், இதை நீங்கள் 2 பேதுரு 2வது அதிகாரம் 15வது இறைவாக்கிலும் படிக்கலாம். அவருடைய ஆசீர்வாத செய்தி இன்று மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. அது மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு இறைவாக்கு. பாலாம் எதிர்காலத்தில் வரவிருக்கும் ஒரு உன்னத ஆட்சியாளரை பற்றி நமக்கு முன்னறிவிக்கிறார். யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு விண்மீன் மற்றும் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் ஒரு செங்கோல். அவர் மோவா போன்ற எதிரிகளை வெல்வார் என்று இறைவாக்குரைக்கிறார். எனவே நாம் நம் வீடுகளுக்கு வெளியே பிரகாசமான நட்சத்திரங்களை தொங்கவிடும் பொழுது, விண்மீன்களை குறிக்கும் நட்சத்திரங்களை நாம் தொங்கவிடும் பொழுது, இருளில் ஒளியை கொண்டு வரும் ஆட்சியாளர் நம் மத்தியில் இருக்கப் போகிறார் என்பதில் நாம் மகிழ்ச்சி அடைய எல்லா காரணங்களும் நம்மிடையே உண்டு. சாதாரணமாக ஒரு ஆட்சியாளர் என்றால் அவர் ஆளுமை மற்றும் மக்கள் மீது அதிகாரம் கொண்டவர் என்பதுதான் பொருள். மக்களை பிரித்து சூழ்ச்சியால் நாடுகளை மக்களை ஆளும் ஆட்சியாளர்களும் உண்டு என்பது வரலாற்றில் நாம் தெளிவாக காணலாம். நம் ஆட்சியாளர் இயேசுவோ அமைதி, நம்பிக்கை, அன்பு மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வருவதிலேயே அக்கறை கொண்டவர். அவர் உலக காரியங்கள் மீது அதிகாரம் கொண்டவர் அல்லர். மாறாக உடைந்த உள்ளங்கள் மீது அக்கறையும் அவர்கள் நலன்களை குறித்து அதிகாரமும் கொண்டவர். ஒடுக்கப்பட்டவர்களுக்காக மட்டுமே அவர் வந்தவர். இன்றைய நற்செய்தி இயேசு சிலுவை பாதைக்கு செல்வதற்கு சற்று முன்பாக எருசலேமுக்குள் நுழைவதற்கு முன் நடந்த ஒரு சம்பவத்தை விவரிக்கிறது என்று மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரத்தில் 23 முதல் 27 முடிய உள்ள இறைவார்த்தைகளில் நீங்கள் படிக்க கேட்கலாம். இயேசுவை நிராகரித்த தலைமை குருக்கள் மற்றும் மக்களின் மூப்பர்களின் ஆன்மீக குருட்டுத்தன்மையை பற்றி இது பேசுகிறது. இவர்கள் உண்மையில் இறைவனுடைய திருவுளத்தின் கருவிகளாகவும் இறைவாக்கின் குரல்களாகவும் பாவ பரிகாரத்திற்காக தூய பலிகளை செலுத்தும் குருக்களாகவும் மட்டும்தான் இருக்க வேண்டியவர்கள். ஆனால் நடைமுறையில் அவர்கள் மந்தையை மேய்க்காமல் மக்களின் மீதுள்ள தங்கள் அதிகாரத்தையும் தீமையையும் மட்டுமே நேசித்து நேர்மையற்றவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இயேசு அநேகரை குணப்படுத்தியதையும் சாத்தானை விரட்டி அடித்ததையும் இறை வார்த்தைகளை சுட்டிக்காட்டி இறைவனை அடையும் உண்மையான வழிகளை மக்களுக்கு போதித்ததையும் கண்டு மக்கள் பலர் பிரமிப்படைந்தனர். அவர் எப்படி இத்தகைய பெரிய அற்புதங்களை செய்ய முடியும் என்று ஆச்சரியப்பட்டவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று இயேசு கூறினார் என்று நாம் படிக்கிறோம். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆலயத்தில் இருந்த தலைமை குருக்களும் மூப்பர்களும் இயேசுவை எதிர்கொண்டு அற்புதங்களை செய்வதற்கும் ஒரு இறைவாக்கினரைப் போல போதிப்பதற்கும் அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்பதை குறித்து வினவினர்.
அங்கு கூடியிருந்த கூட்டத்தில் அவர்கள் ஒரு இறைவாக்கினராக கருதிய திருமுழுக்கு யோவானின் சீடர்களும் இருந்தார்கள். கேள்வி கேட்ட குருக்கள் மற்றும் மூப்பர்களிடமே இயேசு ஒரு கேள்வியை மீண்டும் கேட்டார். மனம் திரும்புதலுக்கான திருமுழுக்கை மக்களுக்கு கொடுப்பதில் யோவானுக்கு இருந்த அதிகாரம் எப்படிப்பட்டது? விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனித அதிகாரமா என்று கேள்வி கேட்டவர்களால் இதற்கு பதிலளிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் முன்னரே யோவானை நிராகரித்திருந்தனர். எப்படி இயேசுவை அவர்கள் இப்பொழுது நிராகரிக்கிறார்களோ அதே போல திருமுழுக்கு யோவானையும் நிராகரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏரோது அரசனின் ஆணைப்படி யோவான் கொலை செய்யப்பட்டதையும் நாம் இங்கு நினைவு கொள்ளலாம். ஆகவே யோவானின் சீடர்களுக்கு முன்பு பதிலளிக்க கேள்வி கேட்டவர்களுக்கு விருப்பமில்லை, ஒரு வகையான பயம். அவர்களிடம் பதிலும் இல்லை, இயேசுவும் அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய நிர்பந்தமோ அவசியமோ இருப்பதாக உணரவும் இல்லை. பாருங்கள், இயேசு தெய்வீக மற்றும் மனித வடிவம் இரண்டையுமே எடுத்திருந்தாலும் மேலே குறிப்பிட்ட இந்த சம்பவம் குறிப்பாக மனித இயேசுவை போல நமது விசுவாச நிலைகள் சோதிக்கப்படும் பொழுது பகுத்தறிவற்ற குடும்ப உறுப்பினர்கள், அது உங்களுடைய கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்கள், தாய் தந்தையர்களாக இருக்கலாம், தாத்தா பாட்டிகளாக இருக்கலாம், பேரன் பேத்திகளாக இருக்கலாம், மற்றும் அயலார்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். இவர்களை நாம் எவ்வாறு கையாளலாம் என்பதை இயேசுவின் இந்த செய்தி நமக்கு விவரிக்கிறது. இயேசு தனது மனித வடிவத்தில் எதிரிகளை பொருத்தமான முறையில் கேள்வி கேட்பதில் ஞானமுள்ளவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர்களால் சரியான பதிலை கொடுக்க முடியாது என்று அவருக்கு தெரியும். எனவே தீயவர்களிடமிருந்து விலகி இருப்பதற்காக அவர் மௌனமாக இருந்தார். நாமும் இத்தகைய சூழ்நிலைகளில் அவ்வாறே செய்ய வேண்டும். அமைதி காத்து பதில் சொல்லாமல் இருப்பதும் ஒரு பதில்தான். மேலும் பகுத்தறிவற்ற உலக காரியங்களை விட நமது ஆன்மாவுக்கும் விசுவாசத்திற்கும் நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். கடவுள் சார்ந்த விசுவாசமா இல்லை உலகமா? கடவுளை மட்டும் தேர்ந்து கொண்டு நிலைவாழ்வை நோக்கி திருப்பயணிகளாக இன்று நாம் மகிழ்ச்சியுடன் நடப்போமாக. ஜெபிப்போமா. குறிப்பிட்ட இறை வார்த்தைகளை நினைத்து பார்ப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தைகளை உள்வாங்குவோம். எண்ணிக்கை நூல் 24வது அதிகாரத்தில் 7வது அதிகாரமும் 24வது அதிகாரத்தில் 7வது மற்றும் 17வது இறை வார்த்தைகள் இவ்வாறு கூறுகின்றன. ஆண்டவருடைய கிணறுகளில் இருந்து தங்கு தடையின்றி நீர் பாய்கிறது. யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். இஸ்ரவேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். கிணற்றிலிருந்து வரும் நீர், யாக்கோபிலிருந்து வரும் விண்மீன், இஸ்ரவேலிலிருந்து வரும் செங்கோல் உருவகம்தான். சிந்திப்போம். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம்முடைய வழிகளை எனக்கு கற்பித்தருளும் என்று திருப்பாடல் ஆசிரியர் 25வது அதிகாரத்தில் 4வது இறைவார்த்தையில் கூறுகிறார். உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம்முடைய வழிகளை எனக்கு கற்பித்தருளும். இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று. மத்தேயு 21வது அதிகாரத்தில் 22வது இறைவார்த்தையில், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசுவே நம்மிடம் கூறுகிறார். எதையெல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு கேட்பீர்களோ
உங்கள் ஜெபத்தின் வழியாக அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று. நமக்கு தேவை நம்பிக்கையும் ஜெபமும். மத்தேயு 21வது அதே அதிகாரத்தில் மற்றுமொரு இறைவார்த்தை, எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன். மீண்டும், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்று. இன்றைய இறைவார்த்தையில் நற்செய்தியில் நாம் கடைசி வசனத்திலே படிக்கலாம். மத்தேயு 21வது அதிகாரத்தில். கண்களை மூடி ஜெபிப்போமா? எம் தந்தையாம் இறைவனே, உம்முடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய நட்சத்திரத்துடன் இறைவனுடைய இருப்பிடத்தை வற்றாத நீரால் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே, நீர் சமாரிய பெண்ணிடம், இந்த புற இனத்தாரான தாழ்ந்த ஜாதிக்காரரான தாழ்ந்த இனத்தவரான தாழ்த்தப்பட்ட இனத்தவரான சமாரிய பெண்ணிடம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது, நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்று சொன்னீர். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்தில் 14வது இறைவார்த்தையில் நாங்கள் இதை படிக்கிறோம். ஊற்றும் தண்ணீரே என்ற பரிசுத்த ஆவி எங்களுக்குள் பொங்கி எழுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். இது எழுப்புதலின் ஆவி. அதுதான் வற்றாத நீர். அந்த சமாரிய பெண்ணை போலவே புற இனத்தினரான என்னையும் நித்தியத்திற்கும் உம்முடைய தண்ணீரை குடிப்பதற்கு நீர் தேர்ந்தெடுத்ததற்காக நான் இன்று அகமகிழ்கிறேன். என் வாழ்க்கையின் வறட்சியான காலங்களில் கூட, மழை இல்லை, வறண்டு விட்டது, பல கவலைகள், துன்பங்கள், குடும்பங்களிலே பிரச்சனை, நிதி நிலைகளில் பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை, குடி போதைகள், கணவர் வேறு வழிகளில் செல்கிறார், பிற பெண்களுடன் சேர்ந்து செல்கிறார், பிள்ளைகள் ஒழுங்காக படிப்பதில்லை, எத்தனையோ வகையான வறட்சிகள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை சோதிக்கின்றன என்று பார்க்கிறோம். ஆனால் நான் என்றும் மகிழ்ச்சியோடு இருப்பேன். நான் ஒருபோதும் தாகம் அடைய மாட்டேன். நிலையான தண்ணீரை கொடுக்கும் என் தேவன் இருக்கும் பொழுது நான் எதற்கு பயப்பட வேண்டும்? நீர் படைத்த எல்லாவற்றின் மீதும் உமக்கு தெய்வீக அதிகாரம் உண்டு என்பதால் நான் இன்று களி கூறுகிறேன், சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். உம்மிடத்தில் முழு விசுவாசத்துடன் ஜெபத்தில் சரியானதும் நீதியானதுமான எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்வேன். ஏனென்றால் நீரே கூறினீர், நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது, நம்பிக்கையோடு பிரார்த்திக்கும் பொழுது நீங்கள் இதையெல்லாம் கேட்கிறீர்களோ அவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நீ மத்தேயு 21வது அதிகாரத்தில் 22வது இறைவார்த்தையில் கூறினீர். அதே போல எதெல்லாம் சரியோ, எதெல்லாம் நீதியோ அதை நீர் அறிவீர். என் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வேன். இரக்கம் தேவைப்படுபவர்களிடம் கிறிஸ்துவுக்குள் இரக்கத்துடன் நடந்து கொள்ளும்படி எங்களுக்கு கற்பித்துள்ளீர். அதன்படியே நான் நடப்பேன். நீரே உண்மையான ஞானத்தின் இறைவனாக இருக்கிறீர். பரிபூரண அன்பையும் உண்மையும் கொண்டிருப்பதற்காக நான் எப்பொழுதும் உம்முடைய வழிகளையே நான் பின்பற்றுவேன். என் இருதயத்தை உண்மையாகவே உமக்கு திறந்து வைத்திருப்பதால் என் மனதிலும் வாயிலும் எந்த பொய்யான காரியங்களையும் நான் அணிய மாட்டேன். இதை நான் இன்று உறுதியாக கூற வேண்டும். ஏனென்றால் இக்காலகட்டத்தில் எங்களுடைய வாய்களில் சட்டியில் இருப்பதுதான் கரண்டியிலும் வரும் என்பார்கள். என்னுடைய உள்ளத்தில் இருப்பதுதான் என்னுடைய வாயிலும் வருகிறது. எத்தனையோ பொய்கள். அது வராது. ஏனென்றால்
என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய இறைவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன். தேவையில்லாத பொய்கள் சிறு குழந்தைகளே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்கள் அதை பள்ளிகளில் படிக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கு கூட இதனால் உனக்கு பிரச்சனை, இன்று உனக்கு காய்ச்சலாக இருக்கிறது, இது இருக்கிறது, அது இருக்கிறது என்று இந்த சிறு சிறு விஷயங்களில் கூட நாம் ஆரம்பித்து பொய் சொல்கிறோம். அந்த பொய் இன்று பெரிய பொய்களாக முடிந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன். என்னுடைய இருதயத்தை உண்மையாகவே உமக்கு திறந்து வைத்திருப்பதால் என் மனதில் வாயிலும் எந்த பொய்யான காரியங்களையும் நான் அணிய மாட்டேன். இறை வழிகளை வெறுத்து ஒதுக்குபவர்களிடம், அது என்னுடைய குடும்பத்தாராக கூட இருக்கலாம், என்னுடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அவர்களிடம் தெய்வீக ஞானத்துடன் அவர்களுடைய பகுத்தறிவின்மையை தாழ்மையுடன் வெளிப்படுத்தும் வரம் தாரும். நீர் எப்படி இன்று மூப்பர்களுக்கும் தலைமை குருக்களையும் நோக்கி கூறினீரோ அதே போல ஞானத்துடன் நானும் கேள்வி கேட்க வேண்டும். உம்முடைய திருவுளத்தின்படி என் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் நடந்து கொள்ளும்படிக்கு ஞானம் என்னும் தூய ஆவியின் வரத்தை எனக்கு தந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன். இது மகிழ்ச்சியின் வாரம். நாம் தொடர்ந்து மகிழ்ச்சியோடு இருப்போம். கிறிஸ்துமஸ் திருநாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என்றென்று மகிழ்ச்சியோடு இருப்போம். நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள். நன்றி.